ஒரு 19 வயசு பொண்ணு, அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னால் டாக்டர் ஆக முடியலன்னு ராத்திரி பகலாக கண்முழிச்சு படித்து அப்பா தன்னோட நிலத்தை விற்று ஃபீஸ் கட்டினாரு அப்படின்ற காரணத்துக்காக தன்னையும் வருத்திக்கிட்டு 720க்கு 650 மார்க் வாங்கியுமே தன்னால் டாக்டர் ஆக முடியலன்னு ஒரு சின்ன பேப்பரில் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு தன்னோட உயிரை விடுறப்போ அந்த அப்பாவோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆனால் எந்த ஒரு கஷ்டமுமே படாமல் 30 லட்ச ரூபா கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி அதை வச்சு படித்து எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணி டாக்டர் ஆக போறான் ஒருத்தன். அவங்கிட்ட தான் நாளைக்கு நம்ம போய் சிகிச்சை பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பேச போறது நீட் தேர்வில் நடந்த பிரச்சனையை பத்தி கிடையாதுங்க, நம்ம ஏழை மாணவர்களுடைய கண்ணீரை பத்தி. இந்த ஏழை மாணவர்களுடைய கண்ணீரை துடைக்க தான் நான் இருக்கேன்னு சொல்லி டெல்லியில எந்த ஒரு உணவுமே சாப்பிடாம தன்னையே வருத்திக்கிட்டு அழுதுகிட்டும் போராடிட்டும் இருக்காரு 58 வயசான ஒருத்தர். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான, ரொம்பவே கனமான, நம்ம எல்லாரோட மனசையும் உழுக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி தான் பேச போறோம். சோனம் வாங்ஃபுக். இப்ப ரீசெண்டா இந்தியால நீட் எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பணக்காரங்க எல்லாமே காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏழை மாணவர்களோட நிலைமை, இன்னைக்கு ஒரு மனுஷன் ஏழை குடும்பத்திலேருந்து நீட் தேர்வு அட்டன் பண்ணி டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னா அதுக்காக அந்த குடும்பமே எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தெரியுமா? அப்பா வேலைக்கு போகிறவர் ஓவர் டைம் பார்க்கணும், அம்மா தனக்கு ட்ரெஸ் எடுக்கலைனாலும் பரவாயில்ல தன் பிள்ளைக்கு எல்லாமே பண்ணணுன்றக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. டோட்டல் ஃபேமிலியே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க தன்னோட பையன் படித்து நல்ல டாக்டராக வரணுன்றக்காக. ஆனால் 2026 நீட் எக்ஸாம் அப்போ என்ன தெரியுமா நடந்தது? ஒரு ஏழை குடும்ப பெற்றோர்களும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தோட முகத்திலையுமே இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமுமே சேர்ந்து காரி துப்பி இருக்கு. கொஸ்டின் பேப்பர் லீக்கு, கருணை அடிப்படையில் மதிப்பெண் வழங்குறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊழல் இந்த நீட் தேர்வில் நடந்தனால கஷ்டப்பட்டு ஏழை மாணவனா டாக்டர் ஆகணும்னு கனவோட இருக்கான்ல, அவன் எல்லாமே இன்னைக்கு என்னடா நம்மளால டாக்டர் ஆக முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு இருட்டு அறையில முடங்கி போய் கிடக்குறாங்க. பல ஏழை குழந்தைகள் என்னால் டாக்டர் ஆக முடியாதுன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சொசைட்டின்னு சொல்லலாமா, இல்லை காசு அதிகமாக வச்சிருக்கக்கூடிய பணக்கார மாணவர்கள் சொல்லலாமா? இந்த சிச்சுவேஷனுக்கு நடுவில் தான் லடாக்ல பனிமலைகளுக்கு நடுவில் அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர், என் பிள்ளைங்க என் நாட்டில் அழுதுட்டு இருக்காங்க, என்னால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்னு சொல்லி டெல்லிக்கு வந்து போராடுறாரு. அவரு தான் சோனம் வாங்ஃபுக். உங்களுக்கு இன்னும் இவர் யாரும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்சிருப்பார்ல நண்பன் படம், அந்த நண்பன் படத்தில் கொசப்சி பசப்புகள்னு இவரோட பேர் வச்சிருப்பாங்கல்ல, அவர் என்னவா இருப்பாரு? ஒரு சயின்டிஸ்டா இருப்பாரு, மாற்று சிந்தனை கொண்ட ஒரு கல்வியாளராக இருப்பாரு. அந்த படத்தில் எப்படி காட்டியிருப்பாங்க அவரோட கேரக்டரை? ஒரு மிகச்சிறந்த இன்டெலிஜென்ட்டான ஒரு பொறியாளர், சுற்றுச்சூழலை விரும்பக்கூடியவர். இவர் வந்து ஒரு நடைமுறை கல்வியாளர். மதிப்பெண்களுக்காக குருட்டுத்தனமா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டே இவருக்கு சுத்தமா பிடிக்காது. எதுவா இருந்தாலும் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதான் இவரோட கான்செப்ட். அந்த படத்துல இவரோட கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த நண்பன் படத்துல, ஃபர்ஸ்ட் நண்பன் படமே எதுல இருந்து எடுத்தாங்கன்னா 3 Idiots சொல்லி அமீர் கான் அவர்கள் நடிச்சிருப்பாரு. புன்ஃபுக் வாங்டுன்னு சொல்லிட்டு அதுல வந்து அவரோட பேரு, அதை டப் பண்ணி தான் நம்ம தமிழ்ல நண்பன் படம் எடுத்தாங்க. ஸோ கொசப்சி பசப்புகன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய பேரு. இந்த கேரக்டர் முழுக்க யாரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா இந்த சோனம் வாங்ஃபுக் அவர்களை தான். இந்த நண்பன் படத்திலே கடைசியா ஒரு சீன் வரும் தெரியுமா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சீன் முழுக்கவே இவர்கிட்ட தான் ஆட்டையப்பட்டது. இவர் வந்து லடாக்ல ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. அந்த ஸ்கூலோட பேர் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக், ஃபெக்மோல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. ஸோ அங்கிருந்து சுட்டது தான் இந்த 3 Idiots படமா இருந்தாலும் சரி, இந்த நண்பன் படமா இருந்தாலும் சரி, இவர் தான் அதுல ஹீரோவே. அன்னைக்கு நம்ம படத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி இருந்தாரு. இதுதான் இவரோட கான்செப்ட். ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் படம் எடுத்தாங்க. இன்னைக்கு இவர் எதுக்காக நம்ம கூட போராடுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரம் நடக்குது இல்லை, இது வந்து கல்வி கிடையாது, வியாபாரம். இந்த வியாபாரத்தை அகெயின்ஸ்டா எதிர்த்து தான் போராடிட்டு இருக்காரு. 18 நாளா சாப்பிடாம வெறும் உப்பு தண்ணியை மட்டுமே குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்பவே வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2037 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. 18 நாளா கேட்குற ஈஸியாக இருக்கா? இல்லை சொல்கிறேன், எனக்கு தான் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 18 நாளாக ஒரு பருக கூட சாப்பாடு வாயிலே படாமல் வெறும் உப்பு தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு 59 வயசான சோனம் வாங்ஃபுக்
டெல்லியில நம்மளுடைய ஏழை மாணவர்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு. நம்ம இதுக்கு குரல் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு வாய்ஸ் ஆர்மின்னு பேர் வச்சிருக்கேன். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்க குரலை கொடுங்க. இந்த 5th உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. வாய்ஸ் ஆஃப் வெற்றின்றது நான் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான். அதனால தான் உங்களை வாய்ஸ் ஆர்மின்னு சொல்றேன். ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, வெறும் உப்பு தண்ணி மட்டுமே குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி. இவரோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் இருக்குல்ல, அதோட ப்ரெஷர் வந்து ரொம்பவே கீழே கம்மியாக போயிருச்சு. எப்போ வேணாலும் கோமாக்கு போவாருன்னு சொல்லி டாக்டர் எல்லாமே சொல்றாங்க. 9 கிலோ இழைச்சிட்டாரு. வெறும் 18 நாள்ல 9 கிலோ இழைச்சிட்டாரு. டாக்டர்கள் எல்லாமே கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு நீங்க இப்படி இருக்காதீங்க, ப்ளீஸ் வந்து ட்ரிப்ஸ் போட்டுக்கோங்க, குளுக்கோஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்க எப்போ வேணா கோமாக்கு போயிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவரு என்ன தெரியுமா சொல்றாரு, நான் குடிக்கிறேன்ல இந்த உப்பு தண்ணி, இந்த உப்பு தண்ணியில இருக்க உப்பு என் நாட்டு மாணவர்களோட கண்ணீர்ல வருது பாத்தீங்களா, அந்த உப்பு, அந்த கண்ணீருக்கு நியாயம் கிடைக்காத வரைக்கும் என் உடம்புல ஒரு ஊசி கூட ஏறாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. டெல்லிக்கு நடுவுல அந்த இரைச்சல் சத்தம் எவ்வளவு இரைச்சலா இருக்கும், அந்த இரைச்சல் சத்தத்தை பொறுத்துக்கிட்டு காதுல ஒரு பழைய ஹெட்போனை மாட்டிக்கிட்டு வலியோட போராடிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா அந்த கவர்மெண்ட்டுக்கு, யாருக்கு, டைரக்டாவே சொல்றேன், பிஜேபிக்கு தான், மோடி அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரியல. எதுக்காக வெற்றி இவர் கஷ்டப்பட்டு இப்படி போராடுறாருன்னு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அவர் 3 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்துறாரு. முதல் கோரிக்கை என்னன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது இல்ல, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய எஜுகேஷனல் மினிஸ்டர் பதவி விலக வேண்டும். எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய ஆக வேண்டும் அப்படின்றது அவரோட முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா, இதுல அஃபெக்ட் ஆனாங்கல்ல மாணவர்கள், எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, எவ்வளவு பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நியாயம் கிடைக்கணும். முறையான இழப்பீடு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். நம்ம நாட்டோட இந்த கல்வி சிஸ்டம்ன்றது நேர்மையா நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற இடத்துல இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்க தெரியுமா, வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கருத்து கூட தெரிவிக்க கிடையாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல, இவர் இப்படியே போராடிட்டு இருக்காரு, நாளைக்கு மயங்கி விழுந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் பேசுறது நிப்பாட்டிட்டு முடிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார் தெரியுமா, பிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆல்ரெடி காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நல்லாவே போச்சு அந்த வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் பக்கம் பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு உங்க ஐ பட்டன்லாம் எங்கேயாவது தரேன். பிஜேபினா என்னன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ மிகப்பெரிய மாணவர்களை கொண்ட ஒரு பெரிய படை. யாருக்கு அகைன்ஸ்டானா, பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஆரம்பிச்சது தான் இந்த பிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சிகள் ஜனநாயக கட்சி. அதுல இருக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா, இளைஞர்கள். ஒட்டுமொத்த இளைஞர்களும் சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியுமா, இவர் தனியா கிடையாதுங்க, சோனம் வாங்சுக் இவர் தனியா கிடையாது. இவர் பின்னாடி லட்சக்கணக்கான மாணவர்கள் நிக்கிறாங்க. நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இளைஞர்ன்ற நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரியுன்றதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு நடுவில் தான் ஜூலை 20ஆம் தேதி சன்செட் ஃபெலோ, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி அணிவகுப்பு பயணம் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சோனம் வாங்சுக் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய படையை கூட்டிட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி புறப்பட போறாங்க. வாய்ஸ் ஆர்மி, சோனம் வாங்சுக் அவர்கள் படுற போராட்டத்தை பார்த்து நம்ம அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம தம்பி, அக்கா, தங்கச்சிகள் யாராவது இந்த மாதிரி நீட் தேர்வு எழுதி அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்துச்சு அப்படின்னா கூட குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இவரை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டே ஆகணும். இவர் இன்னைக்கு படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து நம்ம அமைதியா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம கஷ்டப்படுறதுக்காக நமக்காக குரல் கொடுக்க யாருமே வர மாட்டாங்க. இது இவரோட ஒருத்தரோட உயிர் மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கனவு. இது எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்குமா, இல்ல மௌனம் காக்கிற அதிகாரத்தை கொண்ட இந்த அரசு ஜெயிக்குமா? வாய்ஸ் ஆர்மி, நான் மறுபடியும் சொல்றேன், உங்க ஒருத்தரோட குரலுமே ரொம்ப முக்கியம். மறக்காம உங்க குரல் என்னவோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரு சோனம் வாங்சுக், இவரை பத்தி எல்லாருமே பேசுறாங்களே, நான் அடிச்சு சொல்றேன், இனிமேல் அடுத்த 10 நாள் 20 நாளுக்கு இந்தியாவில் இந்த சோனம் வாங்சுக் அவர்களை பத்தின டாக் மட்டும்தான் அதிகமாக நீங்க கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யார் இவருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம எப்பயுமே உண்மையோட பக்கம் இணைந்து நிற்போம். அதனால தான் நான் சொல்லுவேன், we are united for ட்ரூத்னு. உங்க குரலை கொடுக்க மறந்துடாதீங்க வாய்ஸ் ஆர்மி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2037 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி, உங்க தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பை.